சார் இந்த திருட்டு வழிப்பறி மாதிரியான சம்பவங்கள் வந்து இன்னைக்கு தேதியில குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த ஹைவே ராபரி, லாரியில திருடுறது இல்ல லாரியிலேருந்து வந்து வீட்டில் திருடிட்டு போறது இந்த மாதிரியான சம்பவங்கள் கேள்விப்பட்டிருக்கோம், படத்துல பார்த்துருக்கோம். நீங்க வந்து ஒரு லாயர் மட்டும் இல்ல, நீங்க முன்னாடி உங்களுடைய ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு ஓட்டுநராகவும் இருந்திருக்கீங்க அப்படின்றதுனால உங்ககிட்ட இதை பத்தி கேட்டா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி சார் நடக்குது இந்த வழிப்பறி? யார் யார் ஈடுபடுவா இதுல? ஆக்சுவலாக கனரக வாகனம் ஓட்டுறவங்களுக்குலாம் நம்மளுடைய உயிர் பாதுகாப்பே கிடையாது. இப்போ உள்ள சிசிடிவிலாம் வந்த பிறகு கொஞ்சம் பெட்டராக இருக்குது. மற்றபடி இன்றைக்கி பாதுகாப்புலாம் இருக்குலாம் சொல்ல முடியாது. அன்றைக்கெல்லாம் வண்டிக்குள்ளேயே ராடெல்லாம் நாங்கள் வண்டிக்குள்ளேயே ராடு வச்சுருப்போம். இவனுக்கு அப்படியே ஸ்லோவாக தான் போகும் லாரி. இப்போ வந்து தொப்பூர் காட்டில் ஏறுதுன்னு வச்சுக்கோங்களேன், இன்ச்சாயிரும். அதை நடந்து போகிறவன் வந்து கூடதெல்லாம் வேகமாக போயிடுவான். ஓகே, சர்வசாதாரணமாக சைடில் பிடிச்சி உள்ளே வந்துடலாம். லோடுனாலையா? ரோடே மேலாக ஏறும். ஒரு தொப்பூர்காடு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்சிடென்ட் நடக்குது. இன்னொரு மலையிலேருந்து இன்னொரு மலை கனெக்ட் ஆகிற இடம் அது. ரோடு லோடு வண்டியெல்லாம் இழுக்காது. இப்போ எல்லாம் இல்லை கார் மாதிரி இருக்குங்க லாரியெல்லாம். கியரெல்லாம் அப்படி தட்டினா போகும், தட்டினா வரும். பவர் ஸ்டேரிங்கு அவர் சரி ஏசியோட வந்துட்டு லாரி. இப்போ என் மனைவியோட தாய்மாமன் எடுத்துக்காரு, ஏசியோட இருக்கு ஈச்சர். ஏசியோட தான் வருது. ஆர்டிஓ ஏசி மஸ்ட்டுன்ட்டாங்க. டிரைவருடைய அவங்களுடைய சுகாதாரத்துக்காக வேண்டி, அவங்க ஹெல்த்துக்காக வேண்டி ஏசி கம்பல்சரி. அப்போ கேட்டால் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா டீசல் திருடுவாங்க. வண்டி நிறுத்தி போட்டு தூங்குறோம்னு வச்சுக்கோங்க, டீப்பு உள்ளே விட்டு டீசல் திருடுறது அது இன்றைக்கி இருக்குது.